தமிழக காவல்துறையின் 34வது டிஜிபியாக பஞ்சாபைச் சேர்ந்த மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்ட பல பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றியவர் மகேஷ்குமார் அகர்வால் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாரிணி. வணக்கம் தாரிணி, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கிறார். இவர் தமிழ்நாட்டில் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்ற இருக்கிறார். மகேஷ்குமார் அகர்வால் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை ஒரு வழக்கறிஞராக பணிபுரிந்துள்ளார். இவரும் வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்று முனைப்போடு வழக்கறிஞர் படிப்பை முடித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். இவர் 1994ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த மூத்த IPS அதிகாரி ஆவார். ஆரம்ப காலங்களில் 90களின் பிற்பகுதியில் சாதி மோதல்களுக்கு பெயர் போன தேனி மாவட்டத்தில் SP ஆக பொறுப்பேற்று அங்கு அமைதியை நிலைநாட்டினார். மேலும் கள்ளச்சாராய ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்டதற்காக இவருக்கு சிறந்த அமலாக்கத்துறைக்கான விருதும் கிடைத்தது. மேலும் தெற்கு சென்னை போக்குவரத்து துணை ஆணையராக இருந்தபோது விபத்துகளை குறைக்க பல புதிய யுக்திகளை மேற்கொண்டிருக்கிறார். இவரது காலத்தில் அந்த சகாப்தத்திலேயே மிகவும் குறைந்த அளவிலான சாலை விபத்து மரணங்கள் பதிவாகி இருக்கின்றனர். மேலும் சண்டிகரின் CBI இணை இயக்குநராக இருந்தபோது ஊழல் தடுப்பு பிரிவை சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறார். இவரது தலைமையின் கீழ் இயங்கிய சண்டிகர் CBI கிளை நாட்டின் சிறந்த CBI கிளை என்ற விருதையும் பெற்றிருக்கிறது. மேலும் பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பல முக்கிய ஊழல் வழக்குகளை உடைத்து சிறப்பான முடிவுகளை கொண்டு வந்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் இந்து அமைப்புகளின் தலைவர்கள் தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை பிரிவு மற்றும் CBCID பிரிவுக்கு தலைமை தங்கியிருக்கிறார். ஆந்திராவின் புத்தூரில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை பிடிக்க அதிரடி ஆபரேஷன் நடத்தி முக்கிய குற்றவாளிகளையும் கைது செய்தார். மேலும் சென்னையின் மென்பொருள் நிறுவன ஊழியர் கொலை வழக்கை வெறும் 36 மணி நேரத்தில் துளக்கி குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இவர் போலீஸ் சீர்திருத்தங்கள், தமிழக காவல்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளராக இருந்து காவல்துறையை நவீனப்படுத்துவதற்கும் போலீசாரின் நலனுக்கும் தேவையான இறுதி பரிந்துரை அறிக்கையை தயாரித்து அரசிடம் சமர்ப்பித்தார். காவல் நிலையங்களில் பறிமுதல் செய்யப்படும் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை பாதுகாப்பாக வைக்க மல்கானா என்ற நவீன கண்காணிப்பு அறைமுறையை அறிமுகப்படுத்தியவரும் இவரே ஆவார். மேலும் காவலர் நலன் மற்றும் மக்கள் தொடர்பு நடவடிக்கைகளில் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். சென்னை மற்றும் மதுரை காவல் ஆணையராக இருந்தபோது காவலரின் மன அழுத்தத்தை குறைக்க பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். காவலர்களின் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களின் போது கட்டாய விடுமுறை வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார். மேலும் சென்னை ஆதரவற்றோர் வீடற்றோரை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் காவல் கரங்கள் என்ற மனிதநேய திட்டத்தையும் தொடங்கி இன்றும் அது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. COVID-19 பெருந்தொற்று காலத்தின் போது சென்னை மாநகர காவல் ஆணையராக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். அந்த சமயத்தில் ரைஸ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் மற்றும் ஆதரவற்றோருக்கான காவல் கரங்கள் போன்ற முக்கிய திட்டங்களையும் தொடங்கி கொண்டு வந்திருக்கிறார். மேலும் மதுரை மற்றும் திருநெல்வேலி நகரங்களிலும் காவல் ஆணையராக இவர் பணியாற்றியிருக்கிறார். டெல்லியில் எல்லை பாதுகாப்பு படையின் DGP-ஆகவும் TSF-இன் கிழக்கு பிராந்திய கமாண்டராகவும் பணியாற்றியிருக்கிறார். சண்டிகரின் CBI இணை இயக்குநராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் இந்த மகேஷ்குமார் அகர்வால். மேலும் CBCID-யின் IG-யாக இருந்தபோது பரபரப்பை ஏற்படுத்திய சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் கொள்ளை வழக்கில் மற்றும் முக்கிய கொலை வழக்குகளை கண்காணித்து விசாரித்தவர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தமிழ்நாடு மாநில காவல் நோடல் அதிகாரியாகவும் செயல்பட்டிருக்கிறார். சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கத்தையும் மகேஷ்குமார் அகர்வால் பெற்றிருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி இன்னும் 6 ஆண்டுகள் இவருக்கு பணிக்காலமானது மீதமுள்ளது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படிதான் இவர் இந்த காவல்துறை DGP-யாக பொறுப்பேற்றிருக்கிறார். இவர் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் முழு அதிகாரத்துடன் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை கவனிக்கும் DGP-யாக தொடர்வார் என எதிர்பார்ப்புகள் உள்ளன. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தாரிணி.